மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் முத்துக்குமார் வணங்குகிறேன். இந்த வட்டம் நம்ம நோய்கள் பார்த்துட்டு வரும்போதுங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, இந்த ஒரு வியாதிங்க நம்ம உடம்புல ஒரு வியாதி இருந்தா அது நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க யோசிக்கலாம், என்னடா இது நமக்கு தெரியாம சுற்றி இருக்க எல்லாத்தையும், உண்மையிலேயே நமக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அதை நம்ம மாற்றலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரட்டை. அந்த கொரட்டை வந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்க யாருமே தூங்க முடியாது. அதான் உண்மை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட மேலை நாடுகளில் நிறைய பேர் டைவர்ஸ் வாங்குறது, தன்னோட ஹஸ்பண்ட் பண்ற கொரட்டையை எங்களால் சகிக்க முடியல அப்படின்றதுக்கு தான். இன்று வரை கொரட்டைக்கு ஒரு மாத்திரையோ மருந்தோ எதுவுமே மற்றைய வைத்திய முறைகளை கண்டுபிடிக்கல. சார் அப்புறம் நீங்க எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னா, முதல்ல இந்த கொரட்டை ஏன் வருதுன்னு தெரிஞ்சுங்க. இந்த கொரட்டை எப்படி வருது அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ரைட். இப்ப நான் இதே தண்ணிக்குள்ள இருந்து பேசுறேன்னா எப்படி கேட்கணும்? அதை முதல்ல யோசிங்க. இந்த காத்து, மூச்சு காத்து போகுது இல்ல, இந்த மூச்சு காத்துலயே பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ்ல மாடுலேஷன். இப்ப நம்ம வாயை குவித்து வைத்து பேசும்போது பூனை ஊதுனீங்கன்னா ஒண்ணும் தெரியாது, இன்னும் கூச்சி வச்சு விசில் சத்தம் கேட்கும். சொல்றீங்களா? அதே போல இந்த கொரட்டை ஏன் வருதுன்றது நான் சொல்றேன். நம்ம ரோட்ல வந்து தண்ணி தேங்கி இருக்குங்க. இந்த தண்ணி தேங்கி இருக்கிறத நீங்க நல்லபடியா அதை கிளியர் பண்ணல, கொஞ்ச நாள் ஆகி போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கொலன்னு அப்படியே எண்ணெய் மாதிரி ஆயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அப்படியே சகதியா மாறிடும். நம்ம பார்த்துருப்போம். அதையும் ஒண்ணும் பண்ணாம இருந்தீங்கன்னா மக்கட்டி மாதிரி எடுத்து கல்லுக்கெல்லாம் இருக்க எடுத்து அடிக்கலாம். இது வந்து பூமி தர்மம். இது மாதிரி உடம்புல சரீர தர்மம் உண்டு. அந்த சரீர தர்மம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 70-80% காரங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடம்புல வெளியேற்றப்பட வேண்டிய நீர் சரியா வெளியேற்றப்படாம உள்ளே தங்கிரும். சாமி வந்து இந்த உடம்ப வந்து நீரை இழுக்கிறதுக்கு தான் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப ரொம்ப நாள தங்கும் போது உள்ள ஹீட்னால அந்த நீர் அப்படியே மாறி எண்ணெயா மாறிடும். எண்ணெயை இது எடுக்கவே முடியாது இந்த உடம்பு. இந்த எண்ணெய் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி வெண்ணெயா மாறிடும். இந்த வெண்ணெயும் கொஞ்ச நாள் அப்படி விட்டா சதையாவே மாறிடும். நம்மளுடைய 40 வயது கடந்த தாய்மார்களுக்கு பாத்தீங்கன்னா கையை அப்படி தூக்கி பாத்தீங்கன்னா இந்த இடம் ஆடும், பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே இந்த வெண்ணெய் மாறின இடங்கள். அது தண்ணி ரீட்டைன் ஃப்ளூயிட். இப்ப ஒரு இடத்துல கொழுப்பு சேருதுனாங்க குண்டாகும். ஆனா தண்ணி செஞ்சுன்னா ஒரு பாக்கெட்ல தண்ணி ஊற்றி பாருங்க, ஆடுக்களை தொல்லை இங்க ஆடுறது. இது நம்ம படுத்த உடனே பாத்தீங்கன்னாங்க அந்த இது அப்படியே நேரம் போய், ஏன்னா படுத்துட்டோம்ல, அப்ப அந்த எண்ணெய் நேரடியா எல்லாமே ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வியாபிக்கும். அப்படி வியாபிச்சு வரும்போது நம்ம தொண்டையில உள்ள அந்த குரல் வளைன்னு சொல்ற அந்த சவுண்டு உண்டாக்குற இடத்துல போய் படுத்துக்குச்சுன்னா உங்களுடைய மூச்சு காத்து வரும்போது அந்த அந்த ஒரு ஈரமுள்ள எண்ணெயில வழியா வரும்போது ஒரு சவுண்டு கேக்குது. வெரி சிம்பிள்ங்க. இதுல பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க எழுப்பி விட்டு பின்னாடி படுக்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு கொரட்டை நின்றோம். அது யாருக்குன்னா, படுத்த இப்படி இருக்கும் போது தண்ணி இருக்கு, அதே படுக்கும் போது அந்த தண்ணி கீழே போயிரும்ல, அப்ப இந்த குரல் வளைவு ஃப்ரீ ஆயிரும்ல, அதனாலதான் கொரட்டை வர்றது இல்ல. வியாதின்னா எப்பயுமே வரணும்ல. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு கழுத்து படுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த கொரட்டை வராது. ஆனா ரொம்ப குண்டா இருக்காங்க, ரொம்ப வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு கழிச்சு படுத்தாலும் அவங்களுக்கு கொரட்டை வரும். இந்த கொரட்டைக்கு வந்து அப்ப என்ன வைத்தியங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மசாலா இருக்கிறத வெண்ணையா மாத்தி, வெண்ணையா இருக்கிறத எண்ணெயா மாத்தி, இந்த எண்ணெயா இருக்கிறத நான் நீரா மாத்திட்டேன்னா இந்த உடம்பை இழுக்க வைக்க எங்களுடைய அக்குபஞ்சர்ல அதுக்கு தெரியுங்க. இந்த கான்செப்டுக்கு பேருங்க டேம்ப்னஸ் பேரு. இந்த டேம்ப்னஸ் அலோபதியிலேயே மிச்ச சயின்ஸ்லயே சொல்லப்படலை. ஆயுர்வேதிக்ல மட்டும் கபா அப்படின்னு சொல்றாங்க. இது கபான்றது நம்ம சளி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சளி கிடையாதுங்க, ரீட்டைன் ஃப்ளூயிட். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் ஒவ்வொரு வியாதியா சொல்லும் போது நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி நோய் உள்ளவங்களுக்கு அடுத்து என்னங்கன்னா, தூங்கிட்டு இருப்பாங்க, கொரட்டை விட்டே இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மூச்சு விட கஷ்டப்பட்டு அப்படிம்பாங்க. அப்ப கூட படுத்துருக்கவங்க என்னமோ ஏதோன்னு பயந்துருவாங்க. இதை இப்ப கொஞ்ச நாளா ஸ்லீப் ஆப்னியா அப்படி சொல்றாங்க. இதுக்கு வந்து நீங்க அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு, அதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக்குறது. ஏன்னா அந்த இடத்துல வந்து காத்து போகும்போது அங்க உள்ள அந்த நீரை இழுத்துக்கிட்டு போயிடுது, அதுல காத்து ஃபோர்ஸா உள்ள போகும்போது. ஆனா இப்படியெல்லாம் வாழ முடியுமாங்க? அது ரொம்ப கஷ்டம். இந்த அக்குபஞ்சர் வைத்திய முறையில முதல் எஃபெக்டே நான் 30 நாள்ல காமிச்சிருவேன். தெளிவா சொல்றேன்.
இது வந்து எவ்வளவு சைஸ் நீங்க பெருசா இருக்கீங்கன்றது. ஒரு மீடியம் சைஸு அவங்களுக்கு கொரட்டை வருதா 30 நாள்ல நின்றோம். கொஞ்சம் ஒபிசா இருக்காங்க அவங்களுக்கு கொரட்டை வருதா ஒரு 50 நாள்ல நின்றோம். நீங்க செய்ய வேண்டியது தினம் 1/2 மணி நேரம் எங்கிட்ட வைத்தியத்துக்கு வரணும். நீங்க எங்கேயோ ஒரு நல்ல அக்குபஞ்சர் டாக்டர்கிட்டயும் நீங்க போனீங்கன்னா தினம் 1/2 மணி நேரம் வர சொல்லுவாரு. 30 நாட்கள் அது மாதிரி. அதில் இடையில சண்டே வர வேணாம். நீங்க ஒரு 3 நாள் பிரேக் எடுத்துக்கலாம். பழையபடி 30 நாள் போடலாம். அப்படி போட்டீங்கன்னா முற்று முடிய இந்த கொரட்டை கம்ப்ளீட்டா எடுத்துருவோம். சார் இது எப்படி சார் எடுப்பீங்க அப்படின்னா, நம்ம உடம்புலங்க ஸ்பிளீன் மெரிடியன் ஒரு மெரிடியன் இருக்கு. அதனோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் டேம்ப்னஸ். இப்போ உடம்புல டேம்ப் இருக்கு, அங்கங்க சகதியே இருக்கு அப்படின்னா அந்த சகதியை எண்ணெயா மாத்தி எண்ணெயை தண்ணியா மாத்தி உடம்பை இழுக்க வைக்கிறது இந்த ஸ்பிளீன் மெரிடியனோட வேலை. அப்ப இந்த ஸ்பிளீன் மெரிடியனை தூண்டுறதுனால எனக்கு முற்று முடிய அதனுடைய பவர் வர 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 நான் சொல்றேன், இந்த வெண்ணெய் வந்து எண்ணெயா மாதிரி எண்ணெய் வந்து நீரா மாதிரி நீர் ஆட்டோமேட்டிக்கா உடம்பு இழுத்துரும். இன்னொரு சின்ன எக்ஸசைஸ் இருக்கு. என்னன்னா, நம்மளோட காலில் பெருவிரல் இருக்கு. இப்ப இது பெருவிரல் கால் பெருவிரல் நினைச்சுங்க. இதை இப்படி மடிக்க முடியும்ல. அது காலில இருந்து கிளம்புற இடத்துல இல்லைங்க, மொத்தம் இந்த கால் பெருவிரல் நடுவுல ஒரு வரி இருக்கும். அந்த இடத்த இப்படி மடைக்கங்க. மடக்கிக்கிட்டு இந்த இடம் இருக்குல்ல, அதாவது இப்ப தாமங்குட்டையை தடவுற மாதிரி இந்த இடத்த தடவிக்கிட்டே இருங்க. காலையில ஒரு அழுத்தமா, காலையில ஒரு 20 தடவை, சாயந்தரம் உங்க வீட்டுக்காரர் படுக்கும்போது 20 தடவை, அதை திரும்ப 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 பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த குரட்டையில இருந்து முற்று முடிய நீங்க விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ஸ்லீப் ஆப்னியா இருக்கவங்களுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமா நல்லாயிடும். ஆனா அது கொஞ்சம் நாள் போடும். அதுல குரட்டையினால நீங்க எந்த விதத்திலையும் அடுத்தவங்க விடுற குரட்டைனால தொந்தரவு பண்ணாம இருக்கீங்களா, அழகா அக்குபஞ்சர் வைத்தியம் பண்ணிக்கங்க. முற்று முடிய நல்லாயிடும். நன்றி, வணக்கம்.